ஒரு அரசியல்வாதி 1500 கோடி ஊழல் பண்ணிடுறாரு. அவரை குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிபதி முன்னாடி போய் நிறுத்துறாங்க. நீதிபதி ஐயா அவரை பார்த்துட்டு, ஐயோ வயசானவராக இருக்காரு, ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 இட்லி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அவர் 3 இட்லி தான் சாப்பிட்றாரு. அதுக்கு மேலே அவரால் சாப்பிட முடியல. நீதிபதி ஐயா ஏன் 5 இட்லி சாப்பிடல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏன் என்னால் சாப்பிட முடியல, காலையில் 3 இட்லி, மதியம் கொஞ்சம் சாப்பாடு, நைட்டு ஒரே ஒரு சப்பாத்தி, இவ்வளோ தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீதிபதி ஐயா சொல்கிறாரு, உங்களை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாலே 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு 1500 கோடி ரூபா ஊழல் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னோட அடுத்த தலைமுறைக்காக நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்கள் பேரங்க மேலேயும் உங்கள் பசங்க மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நீதிபதி ஐயா கேட்குறாரு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்க வேண்டியது தரமான கல்வியும் ஆரோக்கியமான உடலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற திறமையும் மட்டும்தான்.